Time 10:39 p.m. Date 28 January 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 52 வரை. வசனம். ஒரு நாள் சவுல் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. Now it's come to pass upon a day that Jonathan the son of the Saul said unto the young man that bare his armor, Come and let us go over to the Philistines, Gerson, that is no the other said, but he told not this father. வசனம் 2. சவுல் கிபியாவின் கடை முனையாகிய மிக்ரோனில் ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனுடன் கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். And Saul tarried in the uttermost part of the Gibeah under a pomegranate tree, which is the Migron, and the people that were with him were about 600 men. வசனம் 3. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலிவின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கோபோத்தின் சகோதரனும் அக்கீதோவின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோத்து தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். And and the sons of Hedob is Sedobed, his brothers the sons of Pinehas, the sons of Eli, and the lord of priest in Silia, warning here appeared, and the people can now not that Geniti was gohi. வசனம் 4. யோனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போக பார்த்த வழியின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. அன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொருவனுக்கு சோனோஸ் என்று பெயர். And botween this passage by which Jonathan sought to go over unto the Philistine Gerson, there was an sharp rock on the one side, and the sharp rock another side, and the name of the one was Bozos, and the name of the other Sino. வசனம் 5. அந்த பாறைகளில் ஒன்று வடக்கேயும் மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கேயும் கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. And the front of the one was an straight
northward over against Michmash, and other southward over against கிபியா. வசனம் 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தனையத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். And Jonathan said unto the young man that, Here is armor, come and let us go over unto the Grecian Abdis uncircumcised. It might be that Lord and will work for use, for there is no restraint to the Lord to the save by many or by few. வசனமேல். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படி போவோம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடன் கூட வருகிறேன் என்றான். And his armor bearer said unto them, Do all that is in. Then he had turned thee, behold, I am with thee according to thy heart. வசனம் 8. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். Then said Jonathan, Behold, we will and pass over unto the man, and will and discover ourselves unto them. வசனம் 9. நாங்கள் உங்களிடத்திற்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்முடனே சொல்லுவார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். If they say, Though unto you stray until we come to you, then we will stand still in your place, and will not go up unto them. வசனம் 10. எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கைகளில் கொடுத்தார், அது நமக்கு அடையாளம் என்றான். But if they say, Though come up unto you, then we will go up, for the Lord and He delivered them unto your hand, and this shall be a song unto you. வசனம் 11. அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தனையத்திற்கு முன் தங்களையே காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள், இதோ எபிரெயர் ஒளித்து கொண்டு இருந்த வளைவுகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, and both of them and discovered themselves unto the Grecian of the Philistines. And the Philistines said, And behold, the Hebrews come forth out of the hole where they hid themselves. வசனம் 12. தனயம் இருக்கிற மனுஷர்கள் யோனத்தானையும் அவன் ஆயுததாரிகளையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரிகளை நோக்கி, ஏன் என் பின்னாலேயே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. And the man of the Grecian answered and Jonathan and his army bearer, and said, And come up to you, and we will answer you a thing. And Jonathan said unto this armor bearer, Come up after me, for the Lord and He delivered them into the hand of Israel. வசனம் 13. யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் வளைந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினார்கள். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியோ அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். And Jonathan climbed up unto these ants, and upon this faith, and his armor after him, and they fallen before Jonathan, and this armor slave after him.
வசனம் 14. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடி ஏறக்குறைய 20,000 பேரை நிலைமையான விசாலத்திலேயே எழுந்தார்கள். And that first and slaughter which and Jonathan and his armor were mad and was about 20 men within, as it were a half square of the land which he yoke up the axe and made blow. வசனம் 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தனயம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்பட்டு போன தண்டிலுள்ளவர்கள் கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. And there was trembling in this host in the field and among all the people, the Grecian and the Sepulchre, they also trembled, and the earth and quaked. So it was an very great trembling. வசனம் 16. பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர்கள் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்தது, ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். And the watchman of Saul in Gibeah after Benjamin looked, and behold, the multitude away, and they went and the beating down one another. வசனம் 17. அப்பொழுது சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது, இதோ ஜோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். And said and Saul unto the people that were with him, and remember now and see, who is gone from you. And when they humbered, behold, Jonathan and his armor were not there. வசனம் 18. அப்பொழுது சவுல் அகியாவையை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. And Saul said unto the Ahiah, bring and hither the ark of the God, for the ark of the God was at that time with the children of Israel. வசனம் 19. அப்படியே சவுல் ஆசாரனுடனே பேசுகையில் பெலிஸ்தியரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். And it come to pass, will Saul and take it unto the priest, that the nose the was in the host of the Philistines went and increased. And Saul said unto the priest, withdraw thine hands. வசனம் 20. சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. And Saul and all the people that were and within assembled themselves, and they come to Bethel. And behold, and every man and sword was against this fellow, and there was an very great discomfort. வசனம் 21. அதற்கு முன்பே அவருடன் கூட பாளையத்திலேயே தரித்திருந்து வந்த எப்பிரியரும் சவுலும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலுடனும் கூடிக்கொண்டார்கள். More over the Ephraimites that were with the Philistines before that time, which went up unto the camp from the country around about every day, also run it to be with the Israelites
that were with Saul and Jonathan. வசனம் 22. ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் முறிதோடுகிறதை கேள்விப்பட்டபோது ஆயுததாரிகளே அவர்களை நொறுக்கி தொடர்ந்தார்கள். Likewise all the men of the Israel which had hid themselves in the mount Ephraim when they had that is even they also followed yet and after them in the battle. வசனம் 23. அப்படியே கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தேவேனின் மட்டும் நடந்தது. So the Lord and saved an Israel that day, and the battle passed over unto the Bet-hovan. வசனம் 24. இஸ்ரவேலர்கள் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கைகளிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியால் ஜனங்கள் ஒருவரும் அவ்வேளை எவனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். And the men of Israel were and distrayed that day for Saul and Adjeri, the people saying, Caused be the man that he did any food until evening, that I may be avenged, and many enemies so none of the people tasted any food. வசனம் 25. தேசத்து ஜனங்கள் எல்லோரும் ஒரு கட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலேயே தேன்கூடு கட்டியிருந்தது. And all the of the land come unto the word, and there was an honey upon the ground. வசனம் 26. ஜனங்கள் காட்டிலேயே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கைகளினாலே தொட்டு தன் தலையிலே வைக்கவில்லை, தன் வாயிலே வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். And when the people were come unto the wood, behold, in honey dropped, but no man put his hand to his mouth, for the people feared the whole. வசனம் 27. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. தப்பு இல்லையா? அவன் தன் கையில் இருந்து கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனாலே அவன் கண்கள் தெளிந்தது. But Jonathan heard and not, and when his father and charged and the people with the heart, wherefore he put forth the hand of the rod that was in his hand, and dipped it in the honeycomb, and put his hand to his mouth, and his honey were hint. வசனம் 28. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைய தினம் போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டு இருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்ததாய் இருக்கிறார்கள் என்றார்கள். Then answered one of the people and said, and they father and straightly charged and the people with the anhort, saying, Cursed be the man that eateth any food and this day, and the people were finite. வசனம் 29. அப்பொழுது யோனத்தான் தன் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததனால் என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். Then said and Jonathan, my father ate and troubled the land, and see, I pray you now and many eyes, and have the ben and
intelligent because I tasted and little have this any. வசனம் 30. இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்தால் எத்தனை நலமாய் இருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாய் இருக்கும் என்றார்கள். How much happily the people here and eat and feel fairly today of the simple of their enemies which they and found for here and there not and burn now a much greater struggle among the Palestinians. வசனம் 31. அவர்கள் அன்றைய தினமே மிக்மாஸிலிருந்து ஆயலின்டை மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்ததாய் இருந்தார்கள். And they smote to the Palestinians that day from and Michmas the Agilian and the people were and very victinate. வசனம் 32. அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பயந்து ஆடு மாடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். And the people flowed and panthers sold and taken sheep and ox and cow and slew them and the ground, and the people did eat them with the blood. இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதுனால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள், இப்பொழுதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்திலே உருட்டி கொண்டு வாருங்கள். They and told and Saul and saying, behold, the people sin against the Lord, in they eat with the blood. And he said, he have an transgressor roll a great stone unto me this day. வசனம் 34. நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனால் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்தபடிக்கு அவருக்கு தங்கள் மாட்டையும் அவருக்கு தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் தங்கள் மாடுகளையும் அன்று ராத்திரியிலே தங்கள் கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். And Saul and said, and disperse yourselves among you people, and say unto them, bring me hither every man and his ox and every man his sheep, and sell them here and eat, and sin not against the Lord, and eating it the blood. And all the people and brought every man and his ox and him and that night, and slew them and there. வசனம் 35. பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். And Saul and built an altar unto the Lord. The sum was the first altar that he built unto the Lord. வசனம் 36. அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடிய கால வெளிச்சம் ஆகும் மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்கள் ஒருவரையும் மீதியாக வைக்காது இருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியிலே சேரக்கடவோம் என்றார்கள். And Saul and said, and let us go down and after the Philistines by night and spoil them and until the morning light, and let us not and leave a man and them. And they said, and do whatso smith go good and thee. The said and the priest, let us draw and near and hear unto the God.
வசனம் 37. அப்படியே பெலிஸ்தியரையே தொடர்ந்து போகலாமா? அவர்கள் இஸ்ரவேலின் கைகளிலே ஒப்புக் கொடுப்பீர் என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர்கள் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. And Saul asked and counsel of the God, and shall and I go down and after the Philistines, thou delivered them unto the hand of the Israel, but thee and answered him not that day. வசனம் 38. அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே சேர்ந்து வந்து என்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். And Saul answered and draw near and hear all the chief of the people, and can now and see wherein this sin yet burn is day. வசனம் 39. அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை இரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்லவில்லை. For as the Lord and live it, which and save it Israel, true God it be in Jonathan and my son, he and shall surely did. But there and was not a man among all the people that answered him. வசனம் 40. அதற்கு பின்பு அவன் இஸ்ரவேலர்கள் எல்லோரையும் அந்த நோக்கி, நீங்கள் இந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனும் யோனத்தானும் அந்த பக்கத்திலே போவோம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். The said and he unto all the Israel, be he and no say. One said, and I and Jonathan my son I will be, and the another said, and the people shall do what smite go good unto thee. 41. அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்கள் தப்பினார்கள். Therefore Saul and said unto the Lord God and Israel, give a perfect lot. And Saul and Jonathan were taken about, the people escaped. என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேலே சீட்டு விழுந்தது. And Saul and said and caused, let but when me and Jonathan my son, and Jonathan was taken. 43. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு ஜோனத்தான், என் கையிலே இருக்கிற கோலில் நுனித்தோலிலே கொஞ்சம் தேனை எடுத்து ருசித்தேன், அதற்கு நான் சாக வேண்டுமா என்றான். Then Saul and said, and Jonathan, tell me what thou hast done. And Jonathan told him and said, and I did put tasty a little honey with this end, the end of the rod that was in many, and lo, I most and die. யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். சீட்டே அவன் மேலே வந்துச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு இது இருக்கு. And Saul answered and God, do so and more also, for thou shalt and surely die. Jonathan. 45. ஜனங்கள் சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய இரட்சிப்பை செய்த ஜோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையிலே இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே ஜோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். கடவுள் பக்கத்திலிருந்து ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு குரல் கொடுத்துட்டாங்க. And the people said unto the Saul and Saul and Jonathan, they who hate and forgot
this great and salvation in Israel. God and forbade, as the Lord and leave it there, and shall not 1 year have ye said and fallen to the ground, for ye hate and forgot with God and his day this day. So the people raised Jonathan that he die not. வசனம் 46. சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டன. பெலிஸ்தர் தங்கள் தளத்திற்கு போய்விட்டார்கள். Then Saul went up and from and following the Philistines, and Philistines went to the own place. வசனம் 47. அப்படியே சவுல் இஸ்ரவேலை ஆள்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களாகிய மோவாபியருக்கும், அமோன் புத்திரருக்கும், ஏதோமியருக்கும், சோபாவின் ராஜாக்களுக்கும், பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் மேலே படையை எடுத்தானே, அவர்களை எல்லாம் அடக்கினான். So Saul took the kingdom over Israel and forgot, and against all the enemies and the every side, and against Moab, and against the children of the Ammon, and against the Edom, and against the king of the Zobah, and against the Philistines, and whatsoever, and that turned himself, he vexed them. வசனம் 48. அவன் பலத்த அமலேக்கியரையும் முறியடித்து இஸ்ரவேலர்களை கொள்ளையிடுகிற யாவரையும் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். And he gathered a vast and smote the Amalekites, and delivered Israel out of the hands of them that supply them. வசனம் 49. சவுலுக்கு இருந்த குமாரர்கள் யோனத்தான், இஸ்பின், மக்லிசுவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பெயர் மோர்பா, இளையவள் பெயர் மிக்காள். So the sons of the Saul were and Jonathan and the Issue and Michia, and the name of his 2 daughters were and these: the name of the firstborn Morba, and the name of the younger Michal. வசனம் 50. சவுலுடைய மனைவியின் பெயர் அகிம்னாபா, அவள் அகிம்சேன் குமாரத்தி. அவளுடைய சேனாபதி பெயர் அப்னோர், அவன் சவுலுடைய சிறியர் தகப்பனாகிய நர்சின் குமாரன். And the names of Saul and wife was Ahinoma, and the daughter of the Asimasa, and the names of the captain of this host was an Hibner, and the sons of Ner, Saul uncle. வசனம் 51. கீஸ் சவுலின் தகப்பன் அபினேரின் தகப்பனாகிய நேர் அபிலின் குமாரன். And Kis was the father of the Saul, and Ner the fathers of the Nenor was the sons of Abil. வசனம் 52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேலே கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலி ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லோரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். And there was an strife war and against the Philistines all the days of the Saul. And when the Saul saw any strong man or any valiant man, he took him unto them.